ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷனில் நோ அதர் மாடல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கின்னு அதை எப்படி பாசிட்டிவ் டிகிரிலேருந்து கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மாற்றுறது அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. சரி போகலாங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நோ அதர் பாய் இன் த டீம் ஈஸ் ஸோ ஃபேட் அஸ் முருகன். இது ஒரு பாசிட்டிவ் டிகிரி ஸ்டேட்மெண்ட்டு. இதுக்கு தமிழ் மீனிங் என்ன? அணியில் உள்ள வேறு எந்த பையனும் முருகனைப் போல மிக குண்டானவன் இல்லை. இது தமிழ் அர்த்தம் முடிச்சிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இதில் முதல்ல வந்து கடைசியில் இருக்குது பாருங்களா முருகன், அதுதான் காம்ப்ளிமெண்ட்டு. அந்த காம்ப்ளிமெண்ட்டை வந்து சப்ஜெக்டாக போட்டுக்கிறோம். ரூல் 1, காம்ப்ளிமெண்ட்டை சப்ஜெக்டாக முதலையே எழுதிக்கணும். முருகன் எழுதிட்டிங்களா? ரெண்டாவது ரூல் 2, சப்ஜெக்ட்டுக்கு தக்கவாறு பி வெர்பை இரண்டாவதாக எழுத வேண்டும். முருகன்ன்றது என்னதுங்க? தேர்ட் பர்சனுக்கு ஹீன்னு வச்சுக்கலாங்களா? அப்போது இல்லைன்றது பாருங்கள், இல்லைன்னு அணி கடைசியில் இல்லைன்னு வந்துருக்கிறதுனால இது சிம்பிள் ப்ரெசிடென்ஸுங்களா? அப்போது வந்து ஈஸ் போட்டுக்கிறோம் பி வெர்பு. அடுத்து ரூல் 3, ஸோ என்ற அட்வர்பை நீக்கிவிட வேண்டும். அந்த பாசிட்டிவ் டிகிரி பாசிட்டிவ் டிகிரி ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா? அதில் இருக்கிற ஸோவை நீக்கிடணும். இப்போ முருகன் ஈஸ்ன்னு அப்படியே வரும். ரூல் 4, பாசிட்டிவ் டிகிரி அட்ஜெக்டிவை கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மாற்றி அடுத்ததாக எழுதி கொள்ள வேண்டும். ஃபேட்டுன்னு இருக்குதுங்களா? அதுக்கு என்னுடைய கம்பேரிட்டிவ் இது வந்து ஃபேட்டுன்றது பாசிட்டிவ் டிகிரி, அதனுடைய கம்பேரிட்டிவ் ஃபார்ம் ஃபேட்டர். அப்போ எழுதிங்கன்னா முருகன் இஸ் ஃபேட்டர். அடுத்த ரூல் நம்பர் 5, இரண்டாவதாக வரும் ஆஸ் என்ற ப்ரிபோசிஷனை நீக்கிவிட்டு அதுக்கு பதிலாக தேன் என்ற ப்ரிபோசிஷனை மாற்றி எழுதி கொள்ள வேண்டும். எழுதிக்கிறீங்களா? முருகன் இஸ் ஃபேட்டர் தான் வந்துருச்சுங்களா? ரூல் 6, பாசிட்டிவ் டிகிரி சப்ஜெக்ட் இடத்தில் இருக்கும் நோதரை ஆல் எதரான மாற்றி இந்த ஃபேட்டர் தன் பக்கத்தில் எழுதிக்கிறோம். இப்போ முருகன் இஸ் ஃபேட்டர் தன் ஆல் அதர்னு வருதுங்களா? அடுத்தது போகலாம். அடுத்தது ரூல் 7, நோதர் பக்கத்தில் இருக்கும் நவுனை பன்மைக்கு மாற்றி ஆலதர் பக்கத்தில் எழுதிவிட வேண்டும். முருகன் இஸ் ஃபாஸ்டர் தேன் ஆல் அதர் பாய்ஸ். இது எப்படி பார்க்கணும்? மேலே நோதர்னு ஃபஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா? அதுக்கு பக்கத்தில் பாயின்னு ஒரு சிங்குலர் நவுன் இருக்குதுங்களா? அதனுடைய புளூரல் ஃபார்ம் என்னங்க? பாய்ஸ். அதுதான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இப்போ முருகன் இஸ் ஃபாஸ்டர் தென் ஆல் அதர் பாய்ஸ் வருதுங்களா? இப்போது அந்த மிச்சம் இருக்கிற சப்ஜெக்ட் இடத்துல மிச்சம் இருக்கிற வேர்ட்ஸ்களை எடுத்து காம்ப்ளிமெண்ட்டாக வாக்கியத்தின் கடைசியில் எழுதிக்கிறோம். அப்போ முருகன் இஸ் ஃபாஸ்டர் தென் ஆல் அதர் பாய்ஸ். இந்த டீம் தானே அந்த கடைசியில் இருக்குது, அதை மிச்சம் இருக்கிற வேர்ட்ஸ் அதை வந்து காம்ப்ளிமெண்ட்டாக எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு என்ன மீனிங் வரும்? அணியில் உள்ள மற்ற எல்லா பையன்களை விட முருகன் மிகன்னு வராது, விட போல. அணியில் உள்ள மற்ற எல்லா பையன்களையும் விட முருகன் மிக குண்டானவனாக இருக்கிறான். புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு எப்படி மாற்றுறதுன்ட்டு? இந்த ஸ்டெப்பு நீங்கள் இந்த வீடியோவை திருப்பி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும்.